லாஸ்ட் பார்ட்ல ஹீரோட அக்கா சாகும்போது அதை கடைசியா பார்த்தது ஹீரோயின் தான். அவங்களும் பிரம்ம பிடிச்ச மாதிரி சாக முயற்சி பண்ணிருப்பாங்க. ஹீரோ அந்த டைம்ல கரெக்டா காப்பாத்திருப்பாரு. ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சாமியார் ஒரு மீட்டிங் போட்டாரு. யாரோ ஒருத்தர் நம்ம ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி சாவா விழுந்துனுது, அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் கிட்டே கேட்கிறாரு. ஹீரோவும் பக்காவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த தேனி கட்ச பொண்ணு தான் ஊரை விட்டு வெளில போயிட்டு வந்துக்கிறான்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அட பாவிலா, நான் தான் முன்னாடியே சொன்னேடா, ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்ல நம்ம எல்லாருக்கும் மட்டும் கன்ஃபார்ம்னு. சரிடா, மறுபடியும் அந்த கோயில் புக் எடுங்கடா, இந்த பரிகாரத்துக்கு வேற எதனா பரிகாரம் இருக்குதான்னு பாத்துலாண்டான்னு அந்த சாமியார் கேட்கிறாரு. கடைசியா இந்த பொண்ணு தான் அந்த சாவை பார்த்துட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு ஒரு பொட்டியில போட்டு ஜீவ சமாதி பண்ணிட்டு நம்ம எல்லாரும் கொஞ்சம் ரத்தத்தை குத்துட்டா போதும், நம்ம எல்லாருமே உயிர் பழிச்சிக்கலாம். ஹீரோ நீங்க வேற எதனா பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சாரியும் கேட்டாரு. அவ்வளவு ஈஸியா இந்த பொண்ணை சாவட்ட முடியாது, ஒரு 8 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வேற எதனா சொல்யூஷனுக்கு தான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு கேக்குறாரு. ஊர் மக்களும் சரி எடுத்துக்கன்னு சொல்லி குத்துறாங்க. படத்தோட முதல் சீன்ல ஒரு மொட்டை மந்திரவாதி அவங்க ஒய்ஃப் ஒரு மரத்துல கட்டி வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் எரிச்சிட்டு அவங்க பையனை கூட்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்க பையனை தேடி தான் ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பையன் சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட இருந்து நிறைய மந்திரத்தெல்லாம் கத்துக்கினா போல. அந்த ஹாஸ்டலோட செக்யூரிட்டிக்கு ஒரு மந்திரத்தை போட்டு ஒரு ஸ்டோக் வச்சிட்டாங்க, வந்து எப்போ எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அந்த பையன் இருந்து கிளம்பும்போது இந்த 6 பக்கமா தான் போனான்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் அங்க இருக்கிற 6 கிராஸ் பண்ணி போய் பார்த்தா அங்க இருக்கிற அகோரிங்களை பாக்குறாரு. இதுல யாரா வைரவன் சொல்லி ஹீரோ கெத்த கேட்க, டே இங்க யாரும் வைரவன் கிடையாது, மரியாதையா போயிடுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க மிரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு அகோரி வந்து உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்க வந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி பிரச்சனை எங்க ஊர்ல நிறைய சாவு வந்து அதுக்கு அந்த பைரவன் தான் காரணம் சொல்லி ஹீரோ சொல்ல, அச்சோ அது ரொம்ப பயங்கரமான மந்திரமாச்சே, அது வெயில இல்லாத இடத்துல தான் பண்ணிருக்கணும், அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ கூட்டு போயிட்டாரு. மிஸ்டர் அகோரி, இது எங்க ஊர்ல இருக்க சாமி புக்காச்சே, இது யாரு இங்க எடுத்து வந்து வச்சிருக்கா, எங்க ஊர்ல ஒன்னு இருக்கு, அது டூப்ளிகேட்டா? ஆமா மைசன், இது யாரோ மாத்தி வச்சிருக்காங்க, அங்க கீழே பார்த்தே ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து பாரு. பார்த்தா நம்ம குமார், இந்த பைரவன் தான் குமார்னு பேரை மாத்தி வச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்படி ஊர்ல ரூல்ஸ் போட்ட நேரமா பார்த்தா அந்த பொண்ணை வெளியே வர வச்சிருக்கான். அந்த மந்திரத்தை போட்டா யாராச்சும் ஃபர்ஸ்ட் செத்தாகணும், அதனால அவனே ட்ரெயின்ல அடிபட்டு செத்துக்கினா. அவன் சாவ நேர்ல பார்த்த பொண்ணு தேனி கடிப்பட்டு செத்தா. தேனியால் கடிப்பட்ட பொண்ணை பால்காரன் பார்க்க அவன் கழுத்து எடுத்து செத்து போயிடறான். கழுத்து எடுத்து செத்து போன அந்த பால்காரனை ஹீரோட அக்கா பாக்குறாங்க. ஹீரோட அக்கா காதல கோணியூசி குத்தி செத்துறாங்க. அந்த கோணியூசி குத்தி செத்தவங்கள ஹீரோயினி பாத்துருப்பாங்க. இப்ப ஹீரோயினி சாவத்தை யார் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்க செத்துருவாங்க. அதனால தான் அவங்க ஜீவ சமாதி பண்ணி கதையை முடிச்சலாம் சொல்லி ஊர்ல பேச்சுவார்த்தையே போயினுக்குது. ஹீரோ 8 மணி நேரம் டைம் கிட்டாரு, இப்போ 9 மணி நேரம் ஆயிடுச்சு, சடங்கு செய்யடான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு குழியில வச்சு எல்லாம் ரத்தம் குத்துட்டாங்க. ரத்தத்தை குத்த கொஞ்ச நேரத்துல எல்லாரோட கண்ணை வெள்ளையா மாறிச்சு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கடப்பாறை இல்ல அந்த சவப்பட்டியை குத்துறாரு. ஆனா அந்த கடப்பாறையே உருகி போயிடுது. மிஸ்டர் அகோரி, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நீங்க இந்த இடத்துல இருந்து பாத்துக்கங்க, இந்த இடத்துல ஒரு ஆள் மிஸ் ஆகிறான், அவனை போய் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஊர் தலைவரா அவர் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. அவர் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையுமே என் பொண்ணு தான் காரணம், கீழே உட்காந்து சூனிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு என் பொண்ணே கிடையாதுப்பா, இதுக்கு முன்னாடி ஒரு மொட்டை மந்திரவாதி இருந்தான், அவன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அவனோட பொண்ணு தான்பா இது, எனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். அது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிச்சு. நம்ம லவ் பண்ண பொண்ணு தானே சொல்லி லவ் டைலாக்ல அடிக்கிறாரு. எதுவுமே வேலைக்கு ஆகல. வேற வழியே இல்லாம ஒரு கத்தியத்தை அவர் வயிற்றிலே குத்திக்கிறாரு. ஐயோ ஹீரோன்னு சொல்லி அவங்களும் வந்து கட்டுப்பிடிக்கிறாங்க. மாட்டியாடின்னு சொல்லி அவர் கத்தி எடுத்து அந்த பொண்ணு வயிற்றிலே குத்திட்டாரு. அந்த பொண்ணு ஹீரோ கண்ணு முன்னாடி செத்து போவ, மத்தவங்க எல்லாருக்கும் சரியாயிடுச்சு. ஆனா ஹீரோக்கு அந்த சாபம் வந்துச்சு. வதேரே நெக்ஸ்ட் மர்டரே நம்ம ஹீரோ தான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.